நன்றி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விஜயகாந்த். என் வாழ்நாள் பூரா சொல்லிக்கிட்டு இருப்பேன் நான். விஜயை பற்றி பேசாமல் போனேன். விஜய்னா ஆனால் அவர் நடிகனாக வந்துட்டார். விஜயகாந்துடைய தம்பி, மேடையில் இருக்கின்ற நண்பர்களே, செல்வமணி சார் அவர்களே, வந்திருக்கின்ற மீடியா தொலைக்காட்சி தோழர்களே, எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். கேட்குதா இப்போ? இல்லை, என் குரலை சாயந்தரம் ஆனால் அப்படி தான் எடுப்போம். கேப்டன் பிரபாகரன், அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய 100வது படம். பொதுவாக நடிகர்களுக்கு இந்த 100வது படம் ரொம்ப ரிஸ்காக இருக்கும். சிலருக்கு அமையாது சரியா. ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. என்னுடைய மகன், உங்களுக்கெல்லாம் தெரியும், விஜய் அவருடைய முதல் படம் ஒரு 69-70 லட்ச ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணி நாளைய தீர்ப்புன்னு படம் எடுத்தேன். சரியாக போகலை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி. ஆனால் அவர் நடிகனாக வந்துட்டார். அவரை நம்ம எப்படியோ ப்ரமோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணப்போ, சரி ஒரு பெரிய நடிகரோடு நடிக்க வைப்போமே அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் எந்த பெரிய நடிகரும் ஒத்துக்கிறல. சரி, ஒரு மாதிரி அதில் வேற அவ்வளவு போட்ட படமெல்லாம் போயிடுச்சு. நான் ஒரு டல்லாக அப்படியே இருக்கிறேன். என் மனைவி சொன்னாங்க, ஏங்க நீங்கள் விஜயகாந்த்கிட்ட கேட்கல அப்படின்னு. இல்லைம்மா, அவர் கேட்டால் பண்ணிவிடுவார், ஆனால் எனக்கு என்னமோ டெலிகேட்டாக இருக்குது, இத்தனை படம் பண்ணிவிட்டு எப்படி போய் கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னா. நான் ஃபோன் பண்ணுறேன். எப்போவுமே இப்போ நான் பேசுகிறேன்னா உடனே அவர் எல்லா டைரக்டர்ஸையும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார். எல்லாத்துட்டையும் பெரிய பெரிய டைரக்டர், சின்ன டைரக்டர்லாம் கிடையாது. நான் ஃபோன் பண்ணி, விஜய் வீட்டில் இருக்காமா அப்படின்னு. ஆமாம் சார், இன்னைக்கு ஷூட்டிங்கில் சார், மத்தியானம் தான் சார், 2 மணிக்கு. நான் ஒரு 5 நிமிஷத்தில் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் விஷயம்? இல்லை ஒரு சின்ன உதவி, அதுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். வர்றேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு நான் வெளியே வர்றேன், என் பெட்ரூமில் உட்கார்ந்துருக்கார். என்ன விஜய் அப்படின்னு. நீங்கள் எதுக்கு சார் வரணும்? நீங்கள் பேசும்போது ஒரு உதவின்னு கேட்ட மாதிரி எனக்கு காதல் பண்ணுச்சு. உதவி கேட்டு நீங்கள் என் வீட்டுக்கு வரக்கூடாது சார். இதுதான் மனிதம்ன்றது, ஹியூமனிட்டி. என்ன சார் பண்ணணும், என்ன வேணும் கேட்டார். நான் எப்படி என் விஷயத்தை சொன்னேன். இது தெரியுமில்ல விஜய், அந்த போன படம் அப்படி எடுத்தேன், இப்படி ஆயிடுச்சு. எனக்கு படத்தை பற்றியெல்லாம் எனக்கு பெருசாக இல்லை. விஜய் என்னுடைய அவனை எப்படியாவது கொண்டாடணும், அவரை நான் எப்படியாவது கொண்டாடணும். அதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. நான் ஒரு சின்னதாக ஒரு லைன் மைண்டில் வச்சேன். அது உங்களோட விஜய் நடித்தான்,
உங்களுக்கு தம்பி, அதுவும் விஜயகாந்துடைய தம்பி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடித்தார்னா, ஏன்னா அப்போ விஜயகாந்த் பிக் பட்டி தொட்டிலாம் உள்ளுக்குள்ளே போயிருக்க அந்த காலகட்டங்கள். இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நீங்கள் நடிச்சு எப்போ எப்போ இப்போ எப்போ எப்போ பிளான் பண்ணுறீங்க? நான் சொல்லி முடிக்கலை. எப்போ பிளான் பண்ணுறீங்க சார்? அது உங்களை பொறுத்த. உங்களுக்கு நான் என்னைக்காவது நான் டேட் சொல்லியிருக்கலாம். 18 படத்துலையும் அவர் எனக்கு டேட் சொல்ல மாட்டார், நான் தான் டேட் சொல்லுவேன். அடுத்தது அவருக்கு படம் பண்ணணுன்னா முதல்ல ராவுத்தரை பாருங்கன்னு சொல்லுவார். ராவுத்தர்கிட்ட கதை சொல்லுங்கன்னு சொல்லுவார். எல்லாருக்கும் தெரியும். ராவுத்தருக்கு பிடிச்சா தான் இவர்கிட்ட அனுப்புவார். நான் எந்த படமும் ராவுத்தர்கிட்ட போனது கிடையாது. அவரை அனுப்ப மாட்டார். எப்போ சார் பண்ண போகிறீங்க, டேட் சொல்லுங்கள். அதே மாதிரி அன்னைக்கும் கேட்டார், நீங்கள் எப்போ பிளான் பண்ணுறீங்க? இல்லை, இப்போ தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன், எழுதிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுருக்கேன். அடுத்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம், அடுத்த மாதமா அதுக்கு அடுத்த மாதமா? அவர் கேள்வி. இல்லை, அடுத்த மாதம். எப்போ இருந்து? நான் ராவுத்தர்கிட்ட கேட்கணும், அங்கே கேட்கணும், இங்கே கேட்கணும், டைரியை பார்க்கணும், அதெல்லாம் இல்லை. எப்போ பிளான் பண்ணுறீங்க, என்ன டேட்? செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 15 நாள் அப்படின்னு சொன்னேன். வச்சுக்கோங்க சார், வச்சுக்கோங்க சார். என்ன உங்களுக்கு நீங்கள் ராவுத்தரை கேட்கணும், அது இது இல்லை சார், நீங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எனக்கு அதாவது ஒரு மனிதன்கிட்ட மனிதம் இருக்கும், இந்த அளவுக்கு இருக்குமா? அடுத்த நாளே 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறேன். காலையில் அவர் ஷூட்டிங் கிளப்புறதுக்கு முன்னாடி ஒரு கவரில் போட்டுக்கிட்டு போய் நுழைஞ்சு, விஜய் என்ன சார் இது? இல்லை, ஒரு அட்வான்ஸ். இந்த படம் நான் பணம் வாங்க மாட்டேன் சார், தயவு பண்ணி. நான் உங்களுக்கு உதவின்னு கேட்டீங்க, நான் படம் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, நீங்கள் போங்க. அந்த டேட்டுக்கு நான் வருவேன். பொள்ளாச்சியில் ஷூட்டிங். அப்போல்லாம் பொள்ளாச்சி இன்னொரு ஸ்டுடியோ மாதிரி இருந்த காலகட்டங்கள். 15 நாள்ன்றது இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது. 17 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார். அதில் அந்த படத்தில் இன்னொரு பெரிய, நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ஜென்ரேஷன்லாம், செந்தூர பாண்டி. அதில் விஜயகாந்த் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக உருவாயிட்டார். நான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எனக்கு இந்த தப்பு நடந்தால் கோபம் வரும். ரோட்டில் போய் நானே ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தீர்த்து வைப்பேன், இல்லைன்னா அடி வாங்கிட்டு வர்றேன். ஏதோ ஒன்று நடக்கும். அது அரசியலில் தப்பு நடந்தாலும் கோபம் வரும், சமுதாயத்தில் தப்பு நடந்தாலும் கோபம் வரும். இந்த கோபத்தையெல்லாம் எப்படி கொட்டுறது? சினிமா மூலமாக தான் நான் கொட்டினேன். ஆனால் அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ வேணும். அது விஜயகாந்த் கிடைச்சார்.